வாரண்ட் வெப் சீரிஸோடைய டைட்டில் கார்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தோடைய ஹீரோவுக்கு வாரண்ட் கேஸ் எல்லாம் குடுத்துருப்பாங்க. அந்த கேஸ திரும்பவும் ரீகால் பண்றது தான் ஹீரோவோடைய வேலையா இருக்கும். ஸோ இந்த படத்தோடைய மெயின் கான்செப்ட்டே படத்தோடைய பேரா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி யாருக்கு வாரண்ட் கேஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா ஹீரோவோடைய பேரே டைட்டில்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆக்டரோடைய நேம் கார்டு போடும்போதே என்னென்ன கேஸ பிடிக்க போறாரு, யார பிடிக்க போறாரு அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலா நேம் கார்டு போடும்போதே ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த டைட்டில்ல ஒரு சின்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த வெப் சீரிஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு கருப்புன்னு தான் இருந்திருக்குது. ஹீரோவோடைய பேர தான் வெப் சீரிஸ்க்கு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சூர்யாவுடைய கருப்பு படம் போஸ்டர் ரிலீஸ் பண்ண உடனே படத்தோட டீம்ல இருந்து தன்னுடைய வெப் சீரிஸ்க்கு கருப்புங்கிற பேர எடுத்துட்டு வாரண்ட்ங்கிற பேர வச்சிருக்காங்க. பிரசாந்த் பாண்டியராஜ் நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் வாரண்ட். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்போ இந்த படம் ZEE5 OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துல பிரசாந்த் பாண்டியராஜ் கோட்ட கருப்பசாமிங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசிக்கலாவும் மென்டலாவும் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி கோட்ட கருப்பசாமி ஒரு பவர்ஃபுல்லான போலீஸ் ஆகுறாரு அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதையோட கனெக்ட் பண்ற விதமா ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு ஒரு இன்னசென்ட் ஃபேஸா வச்சிருப்பாரு. என்ன வேலை பார்க்கறதுன்னு தெரியாம இருப்பாரு. எல்லா போலீஸ் ஆஃபீஸர்கிட்டயுமே கேட்டு கேட்டு வேலை செய்வாரு. அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்களோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாரு. இதே இது 3வது எபிசோடுக்கு மேல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போலீஸா மாறுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. 4, 5, 6 எபிசோடுல தான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான போலீஸா ஆகுற மாதிரி அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 எபிசோடுக்கும் அடுத்தடுத்து வர எபிசோடுக்கும் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. இதுல ஒரு சின்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா, 3வது எபிசோடு உண்மைக்கு நெருக்கமா சீன்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ல ஸ்கூட்டி தான் வந்து யூஸ் பண்ணுவாரு. அப்ப இவர் வந்து கத்துக்கிற மாதிரி போலீஸ்னாலே என்னன்னு தெரியாம இருப்பாரு. இதே இது விசாரணை ஆரம்பிக்கும் போது பைக் எடுத்துட்டு போவாரு. ஸோ இந்த வண்டி மூலமா இந்த டிரான்சிஷன் அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ்ல ஜனார்த்தனை யாருமே கண்டுபிடிக்காத ஒரு ஆளா இருப்பாரு. ஆனா கோட்ட கருப்பசாமி வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் வெற்றியாவும் இருக்கும். கோட்ட கருப்பு வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அந்த சீனை சிங்கிள் ஷாட் சீனா எடுத்திருப்பாங்க. வாரண்ட் டியூட்டியில இருக்கும்போது கோட்ட கருப்பசாமி வந்து தாடியிலையும் இருப்பாரு. ஏன் ஒரு போலீஸ் தாடியோட இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா வாரண்ட் கேஸை பிடிக்க போகும்போது அக்யூஸ்டுக்கு தெரியக்கூடாது. அதனால எப்படி வேணாலும் போலீஸ் வந்து இருக்கலாம். ஸோ கோட்ட கருப்பசாமி வந்து கேஷுவலா போகிற மாதிரி தாடி இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. கோட்ட கருப்பசாமியோடைய அப்பாவும் அம்மாவும் கால் பண்ணி அடிக்கடி சாப்பிட்டியா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதுவுமே வந்து ஒரு ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ற மாதிரி உண்மைக்கு நெருக்கமா எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோட்லயுமே வந்து ஹீரோ என்ன கத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கருப்புக்கு வேலை தெரியாம இருக்கும். என்ன வேலை செய்யறதுன்னே தெரியாது. 2வது எபிசோட்ல போலீஸ்காரங்க கிட்ட திட்டு வாங்கி சின்ன சின்ன வேலையை போலீஸ் ஸ்டேஷன்ல அடிமையா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. 3வது எபிசோட்ல கேட்டு கேட்டு வேலையை தெரிஞ்சு வேலை செய்ய கத்துக்குவாரு. 4வது எபிசோட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. 5வது எபிசோட்ல பவர்ஃபுல்லான அடிதடியில ஸ்பெஷலிஸ்டா மாறி இருப்பாரு. 6வது எபிசோட்ல எல்லா அக்யூஸ்டுமே கருப்பை பார்த்தாலே பயப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இவருக்கு வந்து கொட்டன்கிற பேர் இருக்கும். அந்த 7வது எபிசோட்ல இருந்து தான் வந்து கோட்ட கருப்பசாமி அப்படின்னு சொல்லி மாத்துவாங்க. இந்த 6, 7 எபிசோட்ல தான் வந்து தன்னுடைய பேர் இதுதான் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. 8வது எபிசோடு வந்து போலீஸுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த போலீஸ் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க தப்பிக்கிறதுக்கு அப்படிங்கிறத அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. பொறுப்பு இல்லாமல் இருக்கும்போது சாப்பிட வரேன்னு சொன்ன உடனே சாப்பிட போகணும்னு மேலதிகாரி கிட்ட வந்து பர்மிஷன் கேட்பாரு. இதே இது பொறுப்பானதுக்கு அப்புறமாட்டி அவருடைய அம்மா சாப்பிடவான்னு கூப்பிடும்போது ஃபர்ஸ்ட் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கேஸ்ல ஒரு குழு கிடைச்சிருக்கும். அந்த குழுவை வச்சு அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காண்டி போயிருப்பாரு. அப்ப திரும்பவும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நான் சாப்பாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஸோ இது மூலமா அவர் வேலையில சின்சியரா இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. கோட்ட கருப்பும் கூட வேலை பார்க்குறவரும் பாயை தேடி ஒரு இறந்து போன வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப இவ்வளவு கூட்டத்துல யாரு பாய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ அழகா டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பாய்க்கு கால் பண்ணி கோட்ட கருப்பை வந்து செக் பண்ணுவாரு. அப்ப யாரு பாய்ன்னு தெரியாது. இதே இது பாய் வந்து ஃபோன் அட்டன் பண்ணும்போது இவ்வளவு பெரிய கூட்டத்துல யார் அந்த பாய்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அரிசி மூட்டையை வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்பதான் கோட்ட கருப்பு இன்னொரு போலீஸ் கிட்ட இவர் தான் பாய் அப்படிங்கிறத கை காட்டியிருப்பாரு.
ஸோ அந்த அரிசி மூட்டை மூலமா இவர் தான் பாய் அப்படிங்கிறத அவ்வளோ அழகா டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அம்மா, அப்பா வந்து அலாரம் வச்சு கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு எடுத்து குடுக்குற பழக்கம் வச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல கருப்புடைய அப்பா ஃபோன்ல அலாரம் அடிச்ச உடனே, கருப்பு வந்து வேலைக்கு கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. சாப்பாடு எடுத்து வையி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கு அடுத்த சீன்லயே வேலைக்கு போற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அப்பா வந்து உடம்பு சரியில்லன்னு கோவப்படுவாரு மேலதிகாரி கிட்ட. அப்ப மேலதிகாரி என்ன சொல்லுவாருன்னா, "என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லனாலும் இந்த மாதிரி தான் கத்தியிருப்பேன்" அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த சீனும் உண்மைக்கு நெருக்கமா எடுத்திருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, வேலை பார்க்குற கொலீக்ஸ் கிட்ட தான் வந்து அந்த கோவத்த காட்டுவோம். ஸோ, அத அவ்ளோ அழகா இந்த படத்துலயும் காட்டியிருப்பாங்க. கோட்டக்கருப்பு 13 பேர கூட்டிட்டு வந்திருப்பாரு. அக்யூஸ்டுக்கு சாப்பாடு வாங்கி குடுத்திருப்பாரு. ஜட்ஜ் அம்மா வந்துட்டாங்க. அதனால கோர்ட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கைய கூட கழுவாம கூட்டிட்டு வந்திருப்பாரு. இந்த 13 பேரும் கோர்ட்டுக்குள்ள நிக்கும்போது கைய கூட கழுவாம இருப்பாங்க. ஸோ, இங்க கன்டினியூட்டிய மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல கோட்டக்கருப்பு என்ன நெனச்சிருப்பாரு அப்படின்னா, கரெக்ட்டான போலீஸ் அப்படின்னா, தன்னுடைய பவர வச்சு மக்கள அடிக்கவோ, மிரட்டவோ செய்யலாம் அப்படின்னு ஆரம்பத்துல இவருடைய எண்ணமா இருக்கும். போலீஸ்னா பயம் இருக்கும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா இதே இது கிளைமாக்ஸ்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது. மக்கள பாதுகாக்கிறது தான் உண்மையான போலீஸ் அப்படிங்கிறத இந்த படத்துல அவ்வளோ அழகா ஒரு மெசேஜோட படத்த முடிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல வீரமணி வந்து கிரிமினல்ஸ பத்தி நோட் பண்றதுக்காண்டி பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாரு. அப்ப நோட் பண்ணியிருக்க மாட்டாரு கோட்டக்கருப்பசாமி. அப்ப திட்டு வாங்கியிருப்பாரு. இதே இது அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ல எப்போதுமே கையில ஒரு டைரி வச்சு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகா வேலையில ரொம்ப சின்சியரா இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. கொடைக்கானல் சரவணனை எப்படி புடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் பிடிக்கும்போது தலையில அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தலையில ஹெல்மெட் எல்லாம் போட்டு கொடைக்கானல் சரவணனை புடிச்சிருப்பாங்க. இதே இது கோட்டக்கருப்பசாமி வந்து தனியா கொடைக்கானல் சரவணனை பிடிக்கிறதுக்காண்டி போயிருப்பாரு. அப்ப தலையில அடிச்சு தான் புடிச்சிட்டு வந்திருப்பாரு. அதுக்கான ரெஃபரன்ஸா தலையில மட்டும் காயம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அருள்தாஸ் இந்த படத்துல வீரமணிங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவருடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே கோவப்பட்டாலும் செட்டில்டான கேரக்டரா தான் காட்டியிருப்பாங்க. இவருடைய ஃபர்ஸ்ட் சீனுமே வந்து அக்யூஸ்ட பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்ப கோட்டக்கருப்பு வந்து நோட்ஸ் எடுத்திருக்க மாட்டாரு. ஆனாலும் திட்டாம போயிருவாரு. கோட்டக்கருப்பு பொறுப்பில்லாம இருக்கும்போதும் இவர் மேல ஆரம்பத்துல இருந்தே கோவம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டியிருக்க மாட்டாரு. அக்யூஸ்ட 10 அடி அடிச்சோம் அப்படின்னா, அதுல 2 அடி தான் மேல விழுகணும், 8 அடி தரையில தான் விழுகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. மிரட்டுறதுலயே உண்மைய சொல்ல வைக்கணும் அப்படின்னு கருப்புக்கு சொல்லிக் குடுக்குற ஒரு கேரக்டரா தான் இருப்பாரு. கோட்டக்கருப்பு வந்து ஜட்ஜு முன்னாடி வீரமணிய நிக்க வச்சாலும் பெருசா அவர் மேல கோவப்பட மாட்டாரு. கொடைக்கானல் சரவணன் தப்பிக்க விட்டதுனால தான் வந்து ஒரு வீட்ல வச்சு ரொம்ப திட்டுவாரு. அதுக்கப்புறம் கோட்டக்கருப்பு வந்து போலீஸ் வேலைய வேண்டாம்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டு இருப்பாரு. அப்புறம் அப்பாவுடைய அட்வைஸ கேட்டு போலீஸுங்கிறது ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா தான் நமக்கு மரியாதை வரும்னு புரிஞ்சு வேலைய பார்க்க ஆரம்பிப்பாரு. அப்போ ஒரு சில வாரண்ட் கேஸ் எல்லாம் வந்து திரும்ப எடுத்து பண்ணுவாரு. அத பார்த்து வீரமணி வந்து ரொம்ப பெருமையாவும் நினைப்பாரு. ஆனா வெளியில காட்டியிருக்க மாட்டாரு. ஒரு கட்டத்துல அவருடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். அப்பயும் வீரமணி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து பேசுவாரு. அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ்ல கோட்டக்கருப்பு வந்து ஒரு கேஸ்ல மாட்டிக்கிருவாரு. அப்பயுமே வீரமணி தான் வந்து கோட்டக்கருப்பை காப்பாத்தணும்னு நினைப்பாரு. ஸோ இவருடைய கேரக்டர் ஆரம்பத்துல இருந்தே ஃபர்ஸ்ட் கிரே ஷேடாவா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாசிட்டிவான கேரக்டரா தான் காட்டியிருப்பாங்க. கோட்டக்கருப்போடைய அப்பா வந்து முகமது அலியோடைய ஸ்டோரிய பத்தி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அந்த கதைப்படி நம்மளுடைய பேரை கொட்டன்கிறத கோட்டக்கருப்பசாமின்னு மாத்தணுங்கிறத கோட்டக்கருப்புன்னு சொல்ற வரைக்கும் அக்யூஸ்ட் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவருடைய பேரே வந்து கருப்புன்னு எல்லாரும் சொல்லி கூப்பிடுற மாதிரி காட்டுவாங்க. இந்த படத்துல ரைட்டரா ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு. அவருக்கு கோட்டக்கருப்பசாமி பார்த்தாலே பிடிக்காது. ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா எப்படி இந்த சின்ன வயசுல இன்ஸ்பெக்டரா வர முடிஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கு அவர் சொல்ற டயலாக் கவனிச்சோம் அப்படின்னா, எனக்கு யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ரெக்கமெண்டேஷன்ல வந்ததுனால கோவப்படுவாரு. கருப்பை பிடிக்காம இருக்கும். அதே மாதிரி இந்த கான்ஸ்டபிள் வீரமணி கிட்ட கருப்பை பத்தி தப்பு தப்பா போட்டும் கொடுப்பாரு. இந்த கான்ஸ்டபிள் தான் ஃபர்ஸ்ட் டைம் கோட்டக்கருப்பசாமிய கொட்டன்னு சொல்லி கூப்பிடுவாரு. அதே மாதிரி லாஸ்ட்டும் இவர் தான் வந்து கருப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அக்யூஸ்ட் அடிக்கிறதுமே வந்து நிப்பாட்டுவாரு. 13 பேரு வாரண்ட் கேஸ்ல இருந்து ரீகால் பண்ணதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல கோட்டக்கருப்பு மேல ஒரு மரியாதை வர ஆரம்பிக்கும். ஆனா இந்த ரைட்டர் மட்டும் யாராவது கையில இருக்கிற பணத்தை போய் செலவு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாரு. கோட்டக்கருப்பசாமி
ஒரு பிரச்சனையில மாட்டியிருப்பாரு. அப்ப கருப்ப மட்டும் மாட்டி விட்டு நம்ம எல்லாரும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃபிஷா யோசிப்பாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு ஸ்டோரி சொன்ன உடனே ஃபர்ஸ்ட்டா இவர் தான் வந்து கோட்ட கருப்ப நம்ம தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாரு. இந்த படத்துல சிவாங்கிற கேரக்டர்ல ஒருத்தர் ப்ளே பண்ணியிருப்பாரு. இதுல ஒரு சின்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா, விலங்கு படத்துல கிச்சாங்கிற கேரக்டர்ல பிரசாந்தோடைய சொந்த மாமாவை தான் வந்து ப்ளே பண்ண வச்சிருப்பாரு. அதே மாதிரி மாமன் படத்துலயும் அவருடைய சொந்த பையனை தான் நடிக்க வச்சிருப்பாரு. வாரண்ட் படத்துலயுமே இவருடைய சொந்த தம்பிய கிளைமாக்ஸ் போர்ஷன்ல நடிக்க வச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கொடைக்கானல் சரவணனை போலீஸை ஏமாத்தி ஓடி இருப்பாரு. இதே இது கடைசி எபிசோட்ல சிவாவை பிடிக்க வரும்போதும் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே போலீஸை ஏமாத்தி தாண்டா ஓடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சிவா வந்து ஈவ்டிங் கேஸ்ல வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் இருந்தேன், இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி தான். ஆனா கோட்டக்கருப்பு வந்து சிவாவை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாரு. ஆனா இதே இது கோட்டக்கருப்பு வந்து வேற ஒரு கைதியை அடிக்கும் போதுதான் அதை பார்த்து பயந்து இன்னொரு கைதி இறந்து போயிருப்பான். அதுதான் கேஸ் ஆயிருக்கும். ஸோ இவங்க 2 பேர் மேலுமே வந்து எந்த ஒரு தப்பும் இருந்திருக்காது. ஆனா இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது கூட இருந்திருப்பாங்க. ஆனா 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவருடைய கேரக்டர் வந்து ஒரு எபிசோட்ல வந்தாலும் ஹீரோவுடைய கேரக்டருக்கு ஈக்குவலா எழுதியிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ்ல ஒரு சில சீன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கோட்டக்கருப்பு கூட இருக்கிற போலீஸ் டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு டைரக்டர்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ்ல 4, 7, 8 இந்த எபிசோட்ஸ் மட்டுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வெப் சீரிஸோடைய ஃபேவரட் டைலாக்னு பார்த்தோம்னா, எந்த இடத்துல தோத்தியோ அந்த இடத்துல தான் ஜெயிக்கணும்னு கோட்டக்கருப்போடைய அப்பா சொல்றதா இருக்கட்டும், வேலை பார்க்குறவனுக்கு வேலையை கொடு, சும்மா இருக்கிறவனுக்கு சம்பளத்தை கொடுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றதா இருக்கட்டும், போலீஸ் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன டைலாக் எல்லாம் அவ்வளோ அழகா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. கோட்டக்கருப்பு கல்யாணம் பண்ண போற பொண்ணோட படத்துக்கு போயிருப்பாரு. அப்ப ப்ரூஸ்லி படம் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சீன்ல ஒரு சின்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ப்ரூஸ்லி படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தோடைய ஹீரோ. இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அங்கங்க கட் ஆயிருக்கும். கண்டினியூட்டி மிஸ் ஆன மாதிரி இருக்கும். கோட்டக்கருப்பு கிட்ட மொத்த போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து வேலை சொல்லுவாங்க. அப்ப டீ வாங்கிட்டு வரும்போது கோட்டக்கருப்போடைய அப்பா வந்து பாத்துருவாரு. அப்பாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா கேட்க மாட்டாரு. ஏன் கோட்டக்கருப்போடைய அப்பா வந்து கருப்பு கிட்ட கேட்கல அப்படின்னா, ஆல்ரெடி பையனே வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். அதே மாதிரி ப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறதுனால கூட இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்யதான் சொல்லுவாங்க அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். சோ கருப்பு கிட்ட கேட்டு மனசை காயப்படுத்த வேண்டாம்னு நினைச்சு அந்த சீனை அப்படியே கட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கொடைக்கானல் சரவணன் வந்து கோட்டக்கருப்பை அடிச்சுட்டு ஓடி போயிருப்பாரு. அந்த விஷயம் வந்து மாமாவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஆனா அதை பத்தி ஒண்ணுமே வந்து கோட்டக்கருப்பு கிட்ட கேட்டிருக்க மாட்டாரு. கேட்டா கூட கருப்புக்கு மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிறதுக்காண்டி கூட கேட்காம விட்டுருக்கலாம். இந்த படத்துல 2 ஹீரோயின் இருப்பாங்க. ஒரு ஹீரோயின் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப லதாங்கிற பொண்ணு கூட பேசுவதை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லி நிப்பாட்டியிருப்பாங்க. இது செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு ஹீரோயின் கூட மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்ப லதா கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அப்பப்ப போன்ல பேசுறதா இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து கருப்பை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் ஒரு பொண்ணு கிட்ட அவுட்டிங் வரும்போது போன் பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்ப போன்லாம் பேசாதீங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே இது செகண்டா வர ஹீரோயின் கிட்ட அவுட்டிங் போகும்போது போன் பேசுவாரு. அப்ப பரவாயில்ல நீங்க போன் பேசுங்க அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு 6-7 வாரண்ட் கேஸ் வந்து பிடிச்சிருப்பாரு. அதெல்லாம் வந்து ஜட்ஜு கிட்ட கூட்டிட்டு போனாங்களா அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கேஸ் மட்டும் ஜட்ஜு கிட்ட கூட்டிட்டு போன மாதிரியும் அதுக்காண்டி ரீகால் ப்ரொசீஜர் என்னங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இனி அடுத்தடுத்த கேஸ் எல்லாத்தையும் இதே மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்லயே சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கோட்டக்கருப்பு வந்து அவர் கூட வேலை பார்க்குறவர்கிட்ட ஃபர்ஸ்ட் குட் மார்னிங்னு சொல்லியிருப்பாரு. அப்ப கோட்டக்கருப்பை யாருமே மதிக்க மாட்டாங்க. இதே இது ஒரு 4-5 எபிசோடுக்கு அப்புறம் கோட்டக்கருப்பு வந்து திரும்பவும் குட் மார்னிங் சொல்லியிருப்பாரு. அப்ப கோட்டக்கருப்புக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து குட் மார்னிங் சொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ்ல ஒரு சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கோர்ட் சீன் அப்ப கோட்டக்கருப்பை வந்து வாரண்ட் கேஸுக்கு போய் பார்க்க போகும்போது அப்பா டெத் சர்டிபிகேட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாரு. அப்ப கோட்டக்கருப்போடைய உயரதிகாரி எல்லாரையுமே வந்து கோர்ட்டுக்கு வர வச்சிருப்பாங்க. அந்த ஜட்ஜம்மா நல்லா திட்டி விட்டுருப்பாங்க.
ஜட்ஜோடைய வேலை என்னன்னு ஃபுல் டே உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் குடுத்துருப்பாங்க. இந்த சீன்ல ரொம்ப முக்கியமா இருக்கிறதே அந்த டைம் தான். ஆனா, அந்த டைம வந்து ரொம்ப சொதப்பியிருப்பாங்க. பனிஷ்மெண்ட் குடுத்த டைம்னு பார்த்தோம்னா 11 மணின்னு இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப 10:40ன்னு காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 மணின்னு காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 10:40ன்னு காமிச்சிருப்பாங்க. 6 மணின்னு இருக்கும். ஸோ ஜட்ஜோடைய அந்த டியூட்டி டைம் முடிஞ்சு போயிருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி 6:00 வரைக்கும் காமிச்சிருப்பாங்க. சரி போங்க அப்படின்னு ஜட்ஜம்மா சொல்லும்போது 6:05ன்னு சீனோட எண்டிங்ல மட்டும் கன்டினியூட்டி கரெக்டா காமிச்சு ஆரம்பத்துல சொதப்பியிருப்பாங்க. அதே மாதிரி கொடைக்கானல் சரவணன் வந்து லதா கிட்ட பேசும்போது ஃபோன் கட் ஆயிருக்கும். அப்ப சார்ஜ் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த சார்ஜ் வயர் பார்த்தோம்னா ஃபோன்ல வந்து கனெக்ட் ஆயிருக்காது. சும்மா சார்ஜ் வயரை மட்டும் கையில வச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்கேயுமே வந்து லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. வாரண்ட் வெப் சீரிஸை ஒரு தடவையாவது நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல கர படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. வாரண்ட் வெப் சீரிஸில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.